இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் மறைந்து கிடக்கும் தேவ ரகசியங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறதாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். நல்ல கவனிச்சுக்கொடுங்க. We are within the blessings of God. அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை சூழ்ந்து இருக்கும். நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருப்போம். எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ, நம்ம போகிற இடத்துல எல்லாம் அந்த ஆசீர்வாதம் கூடயே வரும். நல்லா கவனிக்க வேண்டாம். Wherever you go, wherever you shift your house, the blessings also follow you. ஆசீர்வாதம் உங்க கூடயே தான் வரும். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். உன் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீ செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, நீ வேலை பார்த்து வாங்குகிற சம்பளமா இருந்தாலும் சரி, எவ்வளவு வாங்குகிறோங்கிறது முக்கியமே இல்லை. நீ வாங்குகிறது எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆசீர்வாதம் கூட வரும்னு சொன்னேன். நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் வேத வசனத்தை சொல்லுவேன். Based on the word of God, the Lord's blessings also will be upon you. இந்த வேத வசனத்தின்படி தான் உனக்கு இந்த ஆசீர்வாதமே. உபாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்க கேட்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நல்ல கவனிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்ப, நீ போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்ப. நீ எங்கையெல்லாம் போகிறியோ, நீ எங்கையெல்லாம் குடியிருக்கியோ ஆசீர்வாதம் இருக்கா. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வந்து குடியிருக்கிறோம். இந்த வீடு ராசியே இல்லை, ராசியே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டில் போய் குடியிருக்கிறான். ஒரு வீடு ராசியே இல்லாத வீட்டில் நீ குடியிருந்தீன்னா அந்த வீட்டில் இருக்கிற ராசி இல்லாத தன்மை வெளியேறி போய்விடும். அல்லேலூயா. எந்த இடத்துல குடியிருந்தாலும் ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் நமக்குள்ள இருந்தா கீழே போகவே மாட்டோம், மேல மேலதான் போகும். உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதி. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கீழே போகவே மாட்டாய். நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையை ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்த மாதிரியே இருக்காது. நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிறது
தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் மறைந்து கிடக்கிற தேவ ரகசியங்கள் அது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உன்னை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கும். நீ சின்ன பெட்டி கடை தான் வச்சிருப்ப, அந்த பெட்டி கடையை பெரிய ஜவுளி கடையை கர்த்தர் மாற்றி போட்டு விடுவார். அல்லேலூயா. அதில் தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ கடன் வாங்கவே முடியாது. உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நல்ல கவனிச்சுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சொல்றதே நீ கடன் வாங்கவே முடியாது. நீ கடன் வாங்குற சூழ்நிலை வரவே வராது. நீ நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். கடன் உன்னை வாங்க வைக்கிறதே பிசாசு. அதை பின்னால சொல்லுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா யாரு சபித்தாலும் அது பலிக்கவே பலிக்காது. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் பொழுது எந்த சாபமும் உன் வாழ்க்கையிலே வராது, அது பலிக்காது. என் நாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரா, உனக்கு சூனியம் செய்ய முடியாது. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எந்த மந்திரமும் உனக்கு பலிக்காது. ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எந்த சாபமும் இருக்காது. என் நாகமம் 23வது அதிகாரம் 20வது வசனமும் 23வது வசனமும். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நல்ல கவனிங்க. உன்னை ஆசீர்வதிச்சிட்டாரா, யாரு சூனியம் செஞ்சாலும் உனக்கு பலிக்காது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த ஆசீர்வாதங்கிறது சாதாரண ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேசவில்லை. பரிபூர்ண ஆசீர்வாதம், abundant blessings, பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறார்னா நீ கையிட்டு எந்த காரியம் செய்தாலும் விளங்கும். நீ கையிட்டு எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிக்கோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறத நிரூபிப்பாரு. நல்லா கவனிங்க. நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற அது வாக்கியம், அது விளங்கும். நல்லா கவனிங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறத அந்த ஆசீர்வாதத்தில் நிரூபிச்சு காட்டுவார். The Lord will prove that He is with you by His blessings. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம்.
அடுத்த வசனம் 29 கடைசி பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். எதை வைத்து கர்த்தர் உம்மோடு இருக்கிறான்னு கண்டாங்களா? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நல்லா கவனிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்படுகிறியா? கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அதை நிரூபிப்பாரு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டுகிட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு. அவன் எதை செய்கிறானோ கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். வாசிப்போம். யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாத்திலையும் யார்? யோசேப்பு நிமித்தம். நீ ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேர்ற, அந்த கம்பெனி மூடுற நிலைமையில இருக்கு. நீ வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா உன் நிமித்தம் கர்த்தர் அந்த கம்பெனியை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நம்ம 2 மடங்கு 3 மடங்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம். 100 மடங்கு கேள்விப்பட்டிருக்கிறோமா? பியாண்ட் அவர் காம்ப்ரஹென்ஷன். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு ஈசாக்கோட இருந்திருக்கு. வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ என்ன செய்கிறியோ அதை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனமோ 12வது வசனமோ, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன்னை எப்பொழுதுமே கர்த்தர் கொடுக்கிறவனாகவே வைப்பார். உன்னை வாங்குறவனா வைக்கவே மாட்டார். நல்லா கவனிங்க. அதுக்கு பேரு பரிபூர்ண ஆசீர்வாதம். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் சொன்னாலே கர்த்தர் கூட இருக்கிறதுன்னு சொன்ன. The Lord will be with you. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரா? உன்னை ஆசீர்வதிக்கிறாரா? உனக்கு பாதுகாப்பு உண்டு. When the Lord is with you, you will have protection. நீ எங்க போனாலும் சரி,
உனக்கு விரோதமா ஒருத்தரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்துன்னு சொன்னாரே, எப்படியெல்லாம் காக்கிறாரு? ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். நான் உன்னோடு கூட இருப்பேன். வரும்போது சொல்லி விட்டாரு, உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன். இப்ப சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் எச்சரிக்கிறாரு. 29வது வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். நல்லா கவனிங்க, அவன் தீமை செய்யறது தான் வர்றான். ஆண்டவர் தடுத்து நிறுத்துறாரு. அவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? உனக்கு விரோதமாக ஒருத்தன் ஒண்ணுமே செய்ய முடியாது. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அந்த ஆசீர்வாதத்துல பாதுகாப்பு உண்டு. அடுத்தபடியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துல சமாதானம் உண்டு. குடும்பமாக இருந்தா உன் குடும்பத்தில் அந்த சமாதானம் இருக்கும். நீ தொழில் செய்கிறவனா இருந்தா உன் தொழிலில் அந்த சமாதானம் இருக்கும். நீ ஊழியம் செய்கிறியா, உன் ஊழியத்தில் சமாதானம் இருக்கும். நீ வேலை செய்கிறியா, அந்த அலுவலகத்தில் சமாதானம் இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரா, நீ போகிற இடமெல்லாம் சமாதானம் இருக்கும். சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தின் பிற்பகுதி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துல சமாதானம் இருக்கும். என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனமும் 26வது வசனமும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அந்த ஆசீர்வாதத்துல அந்த சமாதானம் அடங்கி இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 122வது சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் வீட்டில் சமாதானம் இருந்ததாக. நல்ல கவனிங்க, பிரச்சனைகள் வரலாம். வாட் எவர் த ப்ராப்ளம் மே பி, இட் வில் நாட் பி ப்ரொலாங்டு. நல்லா கவனிக்க வேண்டாம். காலையில் பிரச்சனை வரலாம், மத்தியானம் நார்மல் ஆகிரும். யூ வில் ஹாவ் பீஸ் அட் ஹோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 13வது 14வது வசனங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னாலே உன் பிள்ளைகளால் உண்டாகிற சமாதானத்தை நீ காண்ப. நல்லா கவனி.
உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளால் உண்டாகிற சமாதானத்தை காண்ப. 14வது வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமையால் திருப்தியாக்குகிறார்னா உன் வருமானத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், அல்லது உன் தொழிலில் ஆசீர்வாதம் இருக்கும். நீ என்ன தொழில் செஞ்சினாலும் சரி, உனக்கு என்ன வருமானம் வந்தாலும் சரி, மாச கடைசியில் பத்தலைங்கிற கணக்கே இருக்காது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கிருபை உண்டு. என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆசீர்வாதத்துக்குள்ள வருகிற கிருபை அது. இந்த கிருபையில பாதுகாப்பு உண்டு. நல்லா கவனி. உலகமே அழிஞ்சாலும் நீ அழிய மாட்ட. கிருபையில் உள்ள பாதுகாப்பை தெரிஞ்சுக்கிடணும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. அது என்ன கிருபையா? 7வது அதிகாரம் 7வது வசனம். ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எல்லாரையும் கிருபையின் பேழைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. உலகமே அழியுது, உலகமே அழியுது. நோவாவும் குடும்பம் அழியல. நல்லா கவனிக்க வேண்டும். சுனாமி வந்த நேரத்தில் எத்தனையோ வீடுகள் போச்சு, குடும்பங்கள் போச்சு, கடற்கரை பக்கத்தில் இருந்ததெல்லாம். அதில் காப்பாற்றப்பட்டவங்கெல்லாம் சாட்சி கொடுத்ததை டிவியில் போட்டாங்க. அது பேர் கிருபை. மற்ற அழியும் பொழுது நீ அழியவே மாட்டாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இதுக்கு பேரு கிருபை. If you are chosen by the Lord, it's merely by the grace of God, not because of our righteousness. நல்லா கவனிக்க வேண்டாம். உன் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரா? உன் அழைச்சிருக்கிறாரா? அது கிருபை. அவருடைய மகா பெரிய கிருபைன்னு சொல்றது ரட்சிக்கப்படுகிறதும் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதா. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்புன்னு சொல்றது கிருபையில் உண்டாகிறது. நல்லா கவனிக்க வேண்டாம். வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன் ரட்சிப்பு? The salvation only takes you to heaven. Without salvation, no one can enter into the kingdom of God. அப்போ
அந்த ஆசீர்வாதத்தில் உள்ள ஒரு பெரிய கிருபை பரலோகத்தை சுதந்திரிக்கிறது, பரலோகத்துக்குள் போகிறது. அப்போ நார்மலாக ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்றது உன்னை பரலோகத்தில் வரைக்கும் கொண்டு போய்விடும். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். பரிபூர்ணம் சொன்னா எல்லா இடத்திலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம் இருக்கும். எந்த மூல முடுக்கில் கூட தோல்வி இருக்காது. நல்லா கவனிக்க வேண்டாம், எந்த பகுதியிலுமே தோல்வி இருக்காது. wherever you go, whatever you do, you will prosper. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமை கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்தாராம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் அவனுக்கு ஆசீர்வதிக்காத இடம் சொல்லியே கிடையாது. அதுக்கு பேர் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம். அவன் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட போய் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிக்கோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்ப்பா. அவன் பார்த்துட்டான், இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாலும் வாய்க்குதே, என்ன செஞ்சாலும் வாய்க்குதே. எப்படி இந்த அபிமெலேக்கு கூட்டம் ஈசாக்குக்கு தீமை செஞ்சாங்களோ ஆபிரகாமுக்கு செய்ய தான் செஞ்சாங்க. ஆனால் ஒன்றுமே பலிக்கலை. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் நீ சொல்லாதபடிக்கு, நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆபிரகாமுக்கு இது தேவைன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். யாரையும் அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவன் யார்கிட்டையும் கையேந்தி எனக்கு ஹிஸ்டரியே கிடையாது. அவன் கொடுத்ததையும் வேண்டான்ட்டான். நீ ஆசீர்வதிச்சன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு அத்தனை ஆசீர்வாதம் கர்த்தர் இடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கிறது பரலோகத்தில் கொண்டு விடுன்னு சொன்னேன். ஆபிரகாமை கொண்டு போய் விட்டது மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். 3 ஆபிரகாம் சரி, ஈசாக்கு சரி, 3 பேருமே பரலோகத்தில் தான் இருக்காங்க. எல்லாம் கவனிக்குவேன். 3 பேருமே பரலோகம். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுப்பார்? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதம் உன்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது. இந்த ஆசீர்வாதம் உன்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது. இது பூமியோட கூட நிற்கக்கூடியது இல்லை. இந்த ஆசீர்வாதம் உன்னை பரலோகத்து வரைக்கும் கொண்டு போகணும்னா யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறியா?
உன் வேலையில் உண்மையாக இருந்தீன்னா உன் சம்பளத்தை ஒரு பல மடங்கு ஆசீர்வதிச்சு தருவார். நீ ஊழியம் செய்கிறியா, உன் ஊழியத்தில் எவ்வளவு உண்மையா இருக்குன்னு பார்ப்பாரு. நீ உண்மையா இருந்தீன்னா உன் தேவை அத்தனையுமே கர்த்தர் சந்திப்பார். நீ யார்கிட்டையும் கை நீட்டுற நிலைமையில வைக்கவே மாட்டார். நல்லா கவனிங்க. சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். யாரு அவரோடு கூட இருப்பாங்களா? உண்மையானவர்களா. இந்த ஆசீர்வாதம் பரலோகம் வரைக்கும் நீ கொண்டு போகன்னு சொன்னேனே, நீ எவ்வளவு உண்மையா இருக்கிறன்னு பார்ப்பாரு. நல்லா கவனிங்க. நீ எங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, அன்று எதிர்பார்ப்பாரு நீ எவ்வளவு உண்மையா இருக்கிற. அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதி. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். அவர்கிட்ட போகணும்னா உண்மை இருந்தாதான் போக முடியும். பொய்க்காரன் போவே மாட்டான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதி. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை. மரண பரியந்தமும் என் ஆண்டவர் இயேசு உண்மையாயிருந்தார். நல்லா கவனிங்க. அதுக்கு ஜீவ கிரீடம் உண்டான். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவர். 5வது 6வது வசனங்கள். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவர். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொன்னாரு. என் ஆண்டவர் இயேசுக்கு என்ன கிரீடம் கொடுத்தாங்க தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனம். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். எப்படி? என் ஆண்டவருடைய சிரசில பொற்கிரீடம். அதுக்கு தான் அந்த ஓட்டம். அந்த கிரீடத்தை வாங்கணும், அந்த கிரீடத்தை வாங்கணும். 6வது வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அந்த உண்மை இருந்தனா அவருடைய சமூகத்துக்கு போயிடலாம். ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார்? நல்லா கவனிங்க. ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்டு தேவனாகிய கர்த்தர் நீர். அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அவன் இருதயத்தை
உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றான்? கர்த்தர் அவன் கூட இருக்கிறத நிரூபிச்சு காட்டினாரே. எப்படி இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் சகலத்திலையும் பெற்று பரலோகத்துக்கு போனான்? அவன் இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டு. அப்போ நீ எங்க வேலை பார்த்தாலும் சரி, அதுல உண்மையா இருக்கியா? ஆண்டவர் அதை பார்ப்பாரு. நீ என்ன ஊழியம் செய்தாலும் சரி, அந்த ஊழியத்தில் உண்மையா இருக்கியா? உன் மனைவிட்டு உண்மையா இருக்கியா? உன் கணவன்கிட்ட உண்மையா இருக்கியா? உன் பெற்றோர்கிட்ட உண்மையா இருக்கிறியா? உன் பிள்ளைகளிடத்துல உண்மையா இருக்கியா? உன் அதிகாரிகளிடத்துல உண்மையா இருக்கியா? எல்லாத்தையும் பார்ப்பார். தேசத்தில் உண்மையாய் இருக்கிறவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொன்னாரே, கவனிப்பாரு. அல்லேலூயா. போகட்டும். தேவனுடைய இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாத்தான் செய்கிற ஒரு சில தந்திரங்களை சொல்லிவிட்டு முடிக்க போகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாதபடி எதிலையாவது ஒன்றில் சிக்க வச்சு கடன் வாங்க வைத்து விடுவான். கடன் வாங்க வைக்கிறது பிசாசினுடைய தந்திரத்தில் ஒன்று. நல்லா கவனிங்க. கடன்கிறது எவ்வளவு டேஞ்சருங்கிறத வேத வசனத்து மூலமாக சொல்லி கொடுக்க போகிறேன், பார்த்துக்கிடுங்க. உபாகமம் 15வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீயோ கடன் வாங்குகிறதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன்னையோ அவர்கள் ஆளுகிறதில்லை. நல்ல கவனிங்க. அநேகருக்கு நீ கடன் கொடுப்ப, அவங்ககிட்ட நீ வாங்க மாட்ட. நீ அவங்கள ஆளுவ, அவங்க உங்களை ஆள மாட்ட. வாசிப்பின் தொடர்ந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமல் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. நல்ல கஷ்டப்பட்டு அவன்கிட்ட வந்து கடன் கேட்கிறானா, ஆண்டவர் அதை கொடுன்னு சொல்றாரு. வாசிப்போம் 9வது வசனம். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே நீ ஏழைக்கு எவ்வளவு உதவுறியோ உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பாரு, உன் தேவையை சந்திப்பாரு. அந்த ரகசியம்லாம் நமக்கு தெரியாது. When you help the poor, you will be abundantly blessed by the Lord. அந்த ஏழைகளுக்கு நீ உதவுகிறது
உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். அது நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏழைக்கு உதவுகிறது பரலோகத்துக்கு கொண்டு போகணும், யாருக்கும் தெரியாது. வசனம் இருக்கு, வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அங்கு சிங்காசனத்துல கடைசியில் ஆண்டவருடைய வருகையில அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்காராம். 34வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் சொல்லி பரலோக ராஜ்யத்தை சொல்றாரு. வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? ஒவ்வொன்றா கேட்காங்க, எப்போ ஆண்டவர் நாங்கள் அப்படி செஞ்சோம்? 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் சிறியவங்களா இவங்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் மறைந்து கிடக்கிற பல ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்ப, ஆனா நீ வாங்க மாட்ட. அந்த கட்டளைய மீற வச்சு உன்னை கடனை வாங்க வைத்து விடுவான் பிசாசு. ஏன் கடன் வாங்க வைக்கிறான்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ கடன் வாங்கிட்டு அடைக்காம போயிட்டீன்னா பரலோகம் போக முடியாது வசனத்தின்படி. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். இந்த கடன் வாங்குறதுனால வர்ற விளைவுகளை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. நல்லா கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதி. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டுக்கொண்டார். அவர் மீட்டதுக்கு அப்புறம் நீ அடிமையாகவே கூடாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். நல்ல கவனிங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலதான் நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பு. கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் பிதாவோடு ஒப்புரவு. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அந்த இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில்
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே. அப்ப நம்ம கிரயத்துக்கு வாங்கப்பட்டோம், அவருக்கு சொந்தமாயிட்டோம், அடிமை கிடையாது, அவருடைய பிள்ளை ஆயிட்டோம். யாருக்கும் அடிமையா உன்னை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி தான் கடன் வாங்க வைக்கான். கடன் வாங்கினவனுக்கு அடிமை. அவனை கண்டு நீ எப்பொழுதும் பயந்துட்டு தான் இருக்க வேண்டாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை நம்ம சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்தின ஒழிய கடன் வாங்கி அவருடைய நாமத்தை தூஷிக்க வைத்து விடக்கூடாது. நல்லா கவனிங்க. கடன் வாங்கி அடைக்காம போயிட்டீங்கன்னா நீ எந்த கேட்டகரிக்குள்ள போகிறங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்கியாச்சு, அடைக்கலை, அடைக்காம நீ மறிச்சிட்டீன்னா பரலோகம் கிடையாது. வசனம் சொல்லுது, வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 21வது வசனம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். யாரு? கடன் வாங்கி செலுத்தாமல் போறவன் பேரு என்ன? துன்மார்க்கன். நல்ல கவனிங்க. கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறவன் பேரு துன்மார்க்கன். அப்படின்னா துன்மார்க்கனுடைய காரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 22வது வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு நீ கடன் வாங்கிட்டியா, உன் சந்தோஷம் எல்லாம் போயிடும், உன் சமாதானம் எல்லாம் போயிடும். அவனுக்கு சமாதானம் கிடையாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நல்ல கர்த்தரின் சாபம் இருக்கான். நீ கடன் வாங்கின உடனே ஆசீர்வாதம் நின்றோம். யாருக்காவது தெரியுமா? கடன் வாங்கினோடனே உன்னுடைய ஆசீர்வாதம் நின்று போய்விடும். துன்மார்க்கன் கேட்டகரிக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய சாபம். சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எங்கயா? கடன் வாங்கி துன்மார்க்கன் கேட்டகரியில் போயாச்சா? கடன் அடைக்காம செத்துட்டியா? பரலோகம் கிடையாது. வசனத்தில் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேணாம். அதனாலதான் சங்கீதம் 37:21 துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், செலுத்த விடவே மாட்டான். பிசாசு உன் கடனை செலுத்த விடவே மாட்டான். நீ கடன் வாங்கினதுக்கு அப்புறம் செலவுக்கு மேல செலவை கொண்டு வருவான். அந்த கடன் அடைக்கவே முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கடன் வாங்குகிறோம்? பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள்னு எபேசியர் 4:27 சொல்லுது. நம்ம இடம் கொடுத்துடுறோம். எப்படி? தகுதிக்கு மீறின இடத்துல சம்பந்தம் கொள்றது. பெரிய இடத்துல போய் சம்பந்தம் பார்க்கறது. நீ சம்பந்தம் பார்க்கறது தப்பு இல்லை. நமக்கு தான் பிரஸ்டீஜ்னு ஒன்று வச்சுக்கிடுவோம். நம்மளே வச்சுக்கிடுவோம். நம்மளே ஒரு பிரஸ்டீஜ், பெரிய இடம், அவங்களுக்கு ஈக்குவலாக செலவழிக்கணுமா? இவங்க எடுத்ததே தப்பு, அதில் ஈக்குவலாக செலவழிக்கணும்னு சொல்லி கடன் வாங்கி அந்த கல்யாணத்தை செலவழிக்கிறது. தடால் புடாலா அடைக்க மாட்டாரு. நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு சின்ன வீடு உன் வருமானத்துக்குள்ள கட்டணும்னு அழகா பிளான் போட்டு ஆரம்பிப்பேன். அங்க ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுவான், எப்பா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? கெட்டதே கெட்டுற பெருசா கட்டிடு, கெட்டுறதே கெட்டுற பெருசா கட்டிடு.
அவன் சொல்றது உனக்கு மதுரமா இருக்கும். ச்சே, நல்ல நேரத்தில் நல்ல ஆலோசனை கொடுத்தா. சங்கீதம் 1:1 மறந்துடுவ. சங்கீதம் 1:1 மறந்தே போயிடுவ. துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேளாமலும். நீ அழகா கட்டணுங்கிறத பெருசா கட்டிடுவ. பாதிக்கு மேல ரூபா இருக்காது. பாதிக்கு மேல அதை முடிக்கிறதற்கு கடன் வாங்குவ. அதை கடன் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கடனை உன்னால் அடைக்கவே முடியாது. கெட்டின வீட்டை விற்க வேண்டியது வந்துவிடும். நல்லா கவனிக்க வேண்டும். எப்படியெல்லாம் உன்னை கடன் வாங்க வைப்பான். வெளிநாடு மோகம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பணத்துக்காக வெளிநாட்டுக்கு போகாதீங்க. ஒரு நாளும் பணத்துக்காக போகாதீங்க. அது பிசாசு கொடுக்கிறது. அழைப்பு வெளிநாட்டிலேருந்து வருதா? கர்த்தரால் அழைக்கப்படுறியா? 10 பைசா செலவு இல்லாமல் நீ போறியா? அது கர்த்தர் உன்னை கொண்டு போறார். அங்கே போய் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. ஏன்? பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் படித்தா மக்காயிருவாங்களோ? என் பிள்ளை ஸ்டாண்டர்டு ஸ்கூலில் படிக்கிறான். என்ன ஸ்கூலா? அவன் 1 லட்சம் ஃபீஸ் கேட்பான். எதுக்கு? எல்கேஜி. அவங்க ஸ்டாண்டர்டு ஸ்கூலாம். நல்லா கவனிங்க. நம்மளை சிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு கடன் கொடுங்க, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். இது எல்லாம் பிசாசினுடைய தந்திரம். படிக்கிறவன் எங்கனாலும் படிப்பான். படிக்கிறவன் எங்கனாலும் படிப்பான். நீ மக்கா இருக்கனாலும் உன் பிள்ளை மக்காயிருவான்னு நினைக்காத. உன் பிள்ளை உன்னோட பிரில்லியண்டாக தான் வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசமானது இன்னொன்று, சூரிட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவனோ வாங்க போற கடனுக்கு இவர் சூரிட்டி. பெரிய பிர்லா குடும்பம். சூரிட்டின்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதில் என்ன கையெழுத்து போடணும் தெரியுமா? அவன் கட்டலைன்னா நான் கட்டிடுறேன்னு சொல்லி தான் கையெழுத்து போடணும். அவன் கட்ட மாட்டான். நீ கையெழுத்து போட்டுக்க அவன் கட்டுவானா? அதில் எழுதியிருக்கிறது நீ குருட்டு மாதிரி வாசிக்கிறதே கிடையாது. கையெழுத்து போட்டுறது அவன் எழுதுவான். இவன் கட்டலைன்னா நான் கட்டுறேன். நீ கையெழுத்து போட்டுறணும் அவன் கட்ட மாட்டான். அவன் என்ன பணம் வாங்கினாலும் நீ வாங்காமலே அதுக்காக நீ கடன் வாங்கி கட்ட வேண்டியதாக இருப்ப. இதோட கொடுமை என்ன தெரியுமா? சீட்டு. சீட்டு போடுறதுக்குன்னே ஏமாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சீட்டு போடுறதுக்கு நிற்கிறான் பாருங்க. அவனுக்கு தெரியும் இந்த மூஞ்சியை ஈஸியாக ஏமாத்திடலாம். நல்லா கவனிங்க. உன்னை கடனாளியாக்க, உன்னை நாசப்படுத்த பிசாசு எந்த ரூபத்தில் வருவானே தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். கடன் வாங்கிட்டியா? எந்த காரணத்துக்காக வாங்கினியோ, ஆண்டவரே இப்படி ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், இப்படி பெருமைப்பட்டு வாங்கிட்டேன், அது சொல்லு. அதை சொல்லி என்னை மன்னிங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க. உன் கடனை கர்த்தர் அடைப்பார். உன் கடனை அவர் இறக்கம் உள்ள தேவன். அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நீ அப்படி செஞ்சினா உன் கடன் அவர் அடைப்பார். நல்லா கவனிக்க வேண்டாம். எந்த காரணத்துக்கு அவன் ஏமாத்தினா இவன் ஏமாத்தினா அதை ஆசைப்பட்டு நான் ஏமாந்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுது. நீ மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு பொறுத்தனை எடு. ஆண்டவரே என் கடன் அடைக்க பணம் கொடுங்க. நான் முதல்ல கடன் அடைக்காம எந்த வீண் செலவும் செய்ய மாட்டேன்.
இனி என் வாழ்க்கையில கடனே வாங்க மாட்டேன். 2 பொருத்தனை செய்யணும். இனி என் வாழ்க்கையில கடன் வாங்கவே மாட்டேங்கிற பொருத்தனை எடு. நீ என் ஆசீர்வதியம். நான் பிரியாணி கூட சாப்பிட மாட்டேன். என்ன சாப்பிட மாட்டேன்? பிரியாணி கூட சாப்பிட. முதல்ல நான் கடன் அடைச்சிருவேன் ஆண்டவரே. நான் ட்ரெஸ்ஸு கூட வாங்க மாட்டேன், முதல்ல கடன் அடைச்சிடுறேன். அப்படி ஒரு பொருத்தனை எடு, உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். வாங்க வாங்க உன் சாப்பாடு செலவு போக, வீட்டு வாடகை போக, உன் சொந்த செலவு போக, கடன் அப்படியே அடை, கடன் அப்படியே அடை. கர்த்தர் அந்த கடனை ஒரு சீக்கிரத்தில் அடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். சாத்தானுடைய பல தந்திரங்கள் உண்டு. நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத, நல்ல கவனிங்க, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல கவனிங்க, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை நல்லா வச்சிருப்பாரு. நீ அவனையும் இவனையும் பார்த்து அப்படி இல்லையே, நான் எப்படி இல்லையேன்னு சொன்னீங்கன்னா சாபம் வருங்கிறது யாருக்கும் தெரியாது. உபாகமம் 28வது அதிகாரம் 47, 48 வசனங்கள். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில், சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். நல்ல கவனிங்க, உன் ஆசீர்வதிப்பாரு. நீ மற்றவனை பார்க்காத, ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லு. என்னை எப்படி கொடுத்தீங்க இல்லையா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சைக்கிள் தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பைக்கு தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். தந்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவனுக்கு காரு கொடுத்தீங்களே எனக்கு கொடுக்கலையேன்னு முறுமுறுக்காது. நல்லா கவனிங்க, சாபங்களை தெரிஞ்சுக்கிடணும். நமக்கு தெரியாது இந்த குறை பாடுறது, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த குறை ஆசீர்வாதத்தை எடுத்துரும். என்னாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. முறையிட்டு கொண்டிருந்தார்கள்னா குறை பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். வாசிப்போம். கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. 4வது வசனத்திலிருந்து. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்தரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அங்க அருமையான மண்ணா, வானத்து மண்ணாவா கொடுத்துருக்காரு. அங்க அடிமைத்தனத்தில் உள்ளதை யோசிக்க. வாசிங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எதை நினைக்கிறான்னா கொம்மட்டி காய, வான்கோழியை நினைக்கிறோன்னு சொன்னாலும் பரவாயில்ல. கொம்மட்டி காயிலையும் அந்த காயும் இந்த காயும் நினைக்கணும். எவ்வளவு பெரிய பைத்தியக்காரங்க. வாசிங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். 10வது வசனம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது. 31வது வசனத்திலிருந்து. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. நல்ல கவனிங்க, இது கோபத்துல செய்கிறாரு.
இது செய்கிறது கோபத்துல குமிச்சிட்டாரு. வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால். நல்லா கவனி, செத்து போயிட்டான். கோபத்துல குமிச்சிட்டாரு. ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க, ஒரு நாளும் குறைவு படாதீங்க. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. போகட்டும். அடுத்தாக்குல சில வியாதிகள் இருக்கு. நல்ல கவனிங்க. அது சாபத்தினால உண்டாகிற சில வியாதிகள். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட வேணும். உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகல். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உனக்கு வந்து உண்மையில பலிக்கும். எப்படி சொல்றார்? நல்லா கவனிக்க வேண்டும். அது என்ன சாபம்? 22வது வசனம். கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரி பந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். சில காய்ச்சல் சுகமே ஆகாது. சில டிசீஸ் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சுகமாகாது. அது சாபம் நமக்கு தெரியாது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a curse. 27வது வசனம். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரி பந்தமான பருக்களினாலும். நீ குணமாகாதபடி சொல்றாரா? வாசிப்போம். மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். சில வியாதிகள் சொறி போகவே போகாது, சிரங்கு போகாது. சிலது அது சுகமாகலையா? எந்த மருந்துக்கு தான் சுகம்? அங்க சாபம் இருக்கு. அந்த சாபம் முறிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு சாபத்தை முறிச்சும் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் சாபம் மறைஞ்சு கிடக்கோ எல்லாம் முறிக்கப்படும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம்? சோம்பல், லேசினஸ். நல்லா கவனிக்க வேண்டும். சோம்பல் ஆசீர்வாதத்தை நிறுத்திடும். நல்லா கவனிங்க. சோம்பல் ஆசீர்வாதத்தை நிறுத்திடும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பல் கையால வேலை. சோம்பேறியே கவனி நல்லா. 13வது அதிகாரம் 4வது வசனம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. விரும்பியும் ஒன்றும் பெறாது. 19வது அதிகாரம் 15வது வசனம். சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். நல்ல சோம்பல் சூப்பரா செய்தி கொடுத்துட்டு இருப்பேன். நல்லா பக்கம்பாங்க. அது மட்டும் என் கண்ணுக்கு தெரியும். என்ன கொடுமை பாருங்க. அதுக்கு பேரு தான் சோம்பல். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். சில பெற்றோர் இருக்கிறாங்க,
அவங்க பிள்ளைகளே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு அந்த ஒரே ஒரு நாள் தான் என் பிள்ளை தூங்குதுன்னு சொல்லி மத்தியானம் 12 மணிக்கு எழுப்புவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி ராவா அவங்க தினம் தூங்கிட்டு தான் கிடக்காங்க. பிள்ளைகளை நம்மளே கெடுக்கிறோம், நம்மளே பிள்ளைகளை கெடுக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு எப்படி எழுப்பி விடுறியோ லீவு நாள்ல எழுப்பி விடு. பிள்ளைகளை சுறுசுறுப்பாக்குங்க. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விடுத்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நல்லா கவனிக்க வேண்டும். என் நீதிமொழிகள் 31:10வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு ஸ்திரீ எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறதுன்னு கவனமாக இருப்பாள். அவ வியாபார கப்பலை மாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்ந்திருக்க மாட்டா. நல்லா கவனிக்க வேண்டும். நீ சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சின்னா வேலைக்காரி வைக்காத. 65 தாண்டிட்டா வை, தப்பு இல்லை. 30 வயசுல உனக்கு என்ன வேலைக்காரி வேண்டி கிடக்கு? நல்லா கவனிக்க வேண்டாம். ஆக்டிவாக இரு. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறியோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30லிருந்து 34. சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளு காடாயிருந்தது. சோம்பேறியுடைய வயலை சொல்றான், முள்ளு காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். புத்தி அடைந்தானா? எதனால அப்படி நடந்துச்சா? வாசிப்போம். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழி போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். தூங்கிட்டே இருப்பான். வயலுக்கே போக மாட்டான் போல. சிலர் தூங்கிட்டே இருக்கனால வேலைக்கு போக மாட்டானுங்க. தாவீது அப்படிதான். அவன் ஒரு சோம்பேறி. 2 சாமுவேல் 11 வாசித்து பாருங்க. அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தான், பாவத்தில் விழுந்து ஒன்றும் இல்லாம போகிற வேண்டி கிருபையில தப்பிச்சான். அந்த தூக்கம் உன்னை நாசப்படுத்தி விடும். கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன். லாஸ்ட் வசனம், நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 6வது வசனம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது. நீ எந்த தொழில் செஞ்சாலும் சரி, பொய் சொல்லாத. அதுல சாபம் உண்டு, உனக்கு தெரியாது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.